ஃப்ரெண்ட்ஸ், ஆரஞ்சு ஆப்ஷன் ப்ரோவில் இருந்து இன்றைக்கி நம்மளோட ட்ரேட் எப்படி இருக்குது, இன்றைக்கி வந்து 2 ஜூலை நம்மளோட ட்ரேட் செட்டப் எப்படி இருக்குது. இது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் வீடியோ தான். பாருங்கள், நம்ம சைக்கிளிக் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்குறோம். அது பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 24,100, கால் ஆப்ஷன் 24,100, புட் ஆப்ஷன் எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், நமக்கு மார்னிங்கே வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. இந்த மாதிரி ஜென்யூன் பை வந்திருக்கு. நம்ம எப்பயுமே வந்து இந்த $9.24 கேண்டலில் தான் நாம் வந்து ட்ரேடை செட் பண்ணியிருக்கோம் நம்மளோட சைக்கிளிக் லைனை. அதனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 9.24 நம்மளோட என்ட்ரி பாருங்கள். காலையிலே ஒரு சூப்பர் என்ட்ரிங்க 156, 160 நமக்கு என்ட்ரினா கூட க்ளீனாக ஒரு 175 வரைக்கும் போச்சுங்க, ஒரு 15 பாயிண்ட்ஸு. பட் இம்மீடியட்டாக ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கான என்ட்ரி லெவல் இங்கே இல்லை திருப்பி. ஏன்னா இங்கே பாருங்கள், செல் என்ட்ரி நமக்கு வந்துருச்சு, செல் சிக்னல் வந்துருச்சு. ட்ரெண்ட் லைனும் நமக்கு வந்து பிளாக் கலருக்கு மாறிடுச்சு. அதனால் நம்ம இதுக்கப்புறம் இந்த ட்ரெண்டை நம்ம உட்கார முடியாது. அதனால் இங்கேயே பார்த்திங்கன்னா இந்த கேண்டலோட லோவாக கட் பண்ணுற மாதிரி இருந்ததுனால நம்ம இங்கேயே எக்ஸிட் ஆகிட்டோம். இன்னொன்று பார்த்தோம்னா நமக்கு செகண்ட் சைக்கிளில் நமக்கு என்ட்ரியே இல்லைங்க. செகண்ட் சைக்கிளில் வந்து இங்கே ஜென்யூன் பை வந்தது. பட் ஆனால் நாம் சைக்கிளிக் லைனுக்கு மேலே தான் எடுப்போம். இங்கே பாருங்கள், நமக்கான தேர்ட் சைக்கிள் சூப்பர்வான என்ட்ரிங்க. பாருங்கள், ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சாக இருக்குது, கேண்டில் ஆரஞ்சாக இருக்குது. அப்போ ஒரு 131.7 நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் வருது. நம்ம இந்த ஹைக்கு என்ன வச்சுட்டோம்னா 135 நம்மளோட என்ட்ரிங்க. நமக்கு இங்கே வர மார்னிங்கே நம்மளோட மேஜிக்கல் சப்போர்ட் லைன் இருந்துச்சு. அதை தான் வந்து கரெக்டாக இங்கே ஒரு டார்கெட்டாக வச்சு அச்சீவ் பண்ணுது. மீண்டும் இங்கே வந்து ஒரு 15 இன்றைக்கி வந்து ரொம்ப நேரோ மார்க்கெட்டுங்க. ஒன்றுமே மார்க்கெட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டு. அதாவது மார்னிங் ஃபஸ்ட்டு சைக்கிளில் ஒரு 15 பாயிண்ட்ஸ், செகண்ட் சைக்கிளில் ஒரு 15 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. பாருங்கள், தேர்ட் சைக்கிள் நமக்கு மிக்சடான ரியாக்ஷன்ஸுங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு மிக்சட் ரியாக்ஷன் இருக்கும்போது இப்போ இந்தியா விக்ஸும் பார்த்திங்கன்னா 12க்கு வந்துருச்சு. அதனால் நமக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்விங் மார்க்கெட்டெல்லாம் இருக்காது, பெரிய மூமெண்ட்ஸும் இருக்காதுங்க. 15 to 20 பாயிண்ட்ஸே மேஜர், அவ்வளோதான் இது. ஏன்னா நீங்கள் இந்தியா விக்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட பாருங்கள், இந்தியா விக்ஸ் என்னவா இருக்குது பாருங்கள். இந்தியா விக்ஸு 12.2க்கு வந்துருச்சுங்க. அப்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா 12.12 வந்துச்சுன்னா 15 to 20 பாயிண்ட்ஸ், அதுதான் மேக்ஸிமமே. அதுக்குள்ளார நம்ம வந்து நம்மளோட டார்கெட்டை முடிச்சுக்கணும். ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருக்காது. அப்போ இந்த சைக்கிள் எடுக்க முடியுமான்னு கேட்டோம்னா ரிஸ்கி ஃபேக்டருங்க. ஏன்னா வந்து ரெட் கலர் கேண்டில்ஸாக வருது, இங்கே தான் நமக்கு ஆரஞ்சு வருது. ஆரஞ்சு கலர் கேண்டில் இங்கே தான். இந்த ஹையில் எடுத்துருந்தா கூட ஒரு 165 நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 185ங்க, 20 பாயிண்ட்ஸ் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. இப்போது நம்ம புட் சைடு எப்படி போயிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேண்டிலே நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டிலுங்க. நமக்கு ரொம்ப ஜென்யூன் செல் வந்துச்சு. அதனால் நம்ம இங்கே எந்த மூமெண்ட்டும் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஆரஞ்சு கலர் வருது. கரெக்டாக இந்த இடத்துல நமக்கான என்ட்ரி பாயிண்ட்டுங்க, நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டு இங்கே. ஏன்னா ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சு ஆகிடுச்சு, ஜென்யூன் பை வந்துருச்சு, சைக்கிளிக் லைனுக்கு மேலே போகுது. ஏன்னா நம்ம இங்கெல்லாம் எடுக்கக்கூடாது. நம்மளோட என்ட்ரி வந்து ஒன்லி அபவ் தி சைக்கிளிக் லைனுங்க. அப்போ 110ல் என்ட்ரி எடுக்கிறோம். ஏன்னா இந்தியா விக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால மேக்ஸிமமே நம்ம வந்து 15 to 20 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் டார்கெட்டே பண்ணணுங்க. ஏன்னா நம்மகிட்ட டார்கெட்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் நம்ம டார்கெட்டெல்லாம் ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், நம்மளோட டார்கெட் லைன்ஸ் எல்லாம் இங்கே பாருங்கள். நம்மளோட டார்கெட் லைன்ஸ் வருது பாருங்கள். ஆனால் டார்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மிங்க. அதனால தான் நம்ம வந்து டார்கெட்ஸ் எல்லாமே வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த டார்கெட்ஸ் கொஞ்சம் நமக்கு டார்கெட்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லது அப்படின்னு தோணுது அப்படின்னா நம்ம இந்த டார்கெட் லைன்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து கேமரா டார்கெட்ஸு. பட் இந்தியா விக்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாலே நாம் வந்து மாற்றிக்கணுங்க. பாருங்கள், இவ்வளோ தான் டார்கெட்டே வருது.
இது வந்து H4ங்க. இது L4 இது பாருங்க. அது தாண்டவே இல்லை. இன்றைக்கி எங்கே மார்க்கெட் மூவ்மெண்ட்டே இல்லை பாருங்கள். ஒன்ஸ் இதை கிராஸ் பண்ணியிருந்தால் நமக்கு நல்ல மூவ்மெண்ட் இருந்திருக்கும். எதுவுமே இல்லை. இங்கே ஒரு திருப்பி புட் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு சைக்கிள் இங்கே கால் சைடு ஒரு 15 பாயிண்ட்ஸு, புட் சைடும் அதே மாதிரி ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. அதே பாருங்கள் இங்கே செகண்ட் சைக்கிளில் நமக்கு டவுன்வர்டு மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே அதே பாருங்கள் கரெக்டாக நமக்கு பாருங்கள் செகண்ட் சைக்கிள் 4ஆம் இந்த சைக்கிள் எடுத்தேன் இன்றைக்கி. இங்கே பாருங்கள் இப்போ நம்ம பர்பிள் டைம் பேண்ட் இருக்குது. கரெக்டாக நம்ம செகண்ட் சைக்கிளில் 120ல் என்ட்ரி 140 வரைக்கும் போயிருக்கு. இதுதான் ஒரு 15 பாயிண்ட்ஸ். இங்கே மொத்தம் இதில் 2 சைக்கிள் கொடுத்துட்டா இங்கே இதுலேயும் வந்து 2 சைக்கிள் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 3rd சைக்கிள் அண்ட் 4th சைக்கிள் என்ட்ரியே இல்லைங்க. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எடுக்கலாங்க. நீங்கள் வந்து ஏன்னா இப்பயும் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, இந்த இண்டிகேட்டர் அந்த இண்டிகேட்டர் அதெல்லாம் எதுவுமே மார்க்கெட்டில் கன்சிஸ்டண்ட்டாக உங்களை வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மெயின்டைன் பண்ண முடியாதுங்க. நீங்கள் டைமும் வித்து ப்ரைஸு ரெண்டும் மேனேஜபிளாக இருந்தால், அது ரெண்டும் கார்லேட் ஆனால் தான் உங்களால் வந்து அந்த ப்ரைஸை நாம் கரெக்டாக காயின் பண்ணி நம்மளோட ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். அதுதான் இங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த சைக்கிளுக்குன்னு உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட். அது மாதிரி செகண்ட் சைக்கிளில் ஒரு ப்ராஃபிட். இங்கே பாருங்கள் உங்களுக்கு எங்கேயுமே என்ட்ரியே இல்லை பாருங்கள். ஸோ ஏன்னா ப்ரைஸ் இங்கெல்லாம் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் செல்லர்ஸ் மார்க்கெட்டுங்க டோட்டலாகவே. அதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டான ஒரு ட்ரேடு, ரொம்ப சிம்பிளிஃபைடு ட்ரேடு, எந்த காம்ப்ளிகேஷன் கிடையாது. பெருசாலாம் பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லைங்க. பர்பிள் கலர் கேண்டில், ஆரஞ்சு கலர் கேண்டில். ஆரஞ்சு கலர் கேண்டில் இருந்தால் தான் நம்மளது எப்பயுமே உங்களுக்கு தெரியும். 3 ரோசஸ் மாதிரி 3 ஆரஞ்சஸ், ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சு, கேண்டில் ஆரஞ்சு, அபவ் ஆரஞ்சு. இந்த 3 கார்லேஷன் நமக்கு கண்டிஷன் செட் ஆச்சுன்னா நம்மன்னு போட வேண்டியதுதான். எந்த விதமான நீங்கள் ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ண வேண்டியது இல்லை. அதர் கான்செப்ட்ஸை பார்க்க வேண்டியது இல்லைங்க. ஜென்டில் 3 ஆரஞ்சஸுங்க, ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சு, கேண்டில்ஸ் ஆரஞ்சு, அனதர் திங் இங்கே சைக்கிளிக் லைனில் வர இந்த ஆரஞ்சு. இந்த 3ஐயும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதுங்க, ஈஸியாக எடுக்க முடியும். உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9600724756. மீண்டும் சொல்கிறாங்க, எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9600724756. இந்த நம்பருக்கு மெசேஜ் கொடுங்க. உங்களுக்கு நாங்கள் இண்டிகேட்டரை 2 months வரைக்கும் ட்ரையல் பீரியட் கொடுக்குறோங்க. பேமெண்ட் ட்ரையல் தான், பட் 2 months கன்செஷனில் ட்ரையல் பீரியட் கொடுக்குறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ணுறது, ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட் பண்ணலாம், கான்ஃபிடென்ட்டோடு ட்ரேட் பண்ணலாம். எங்களை வந்து அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ.